இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக 13 வருடங்கள் காய்ச்சப்பட்ட இரும்பினால் சித்திரவதை செய்யப்பட்ட ஒரு சஹாபியைப் பற்றி உங்களுக்குத் தெரியுமா? அவருடைய பேருதான் ஹப்பாப் பின் அல் அரத் ரலியல்லாஹு அன்ஹு. நஜிது பாலைவனத்தில் பனூ தமீம் குலத்தில் இவர்கள் பிறந்தார்கள். சிறு வயதிலேயே சிறைபிடிக்கப்பட்டு மக்காவில் அடிமையாக விற்கப்பட்டார்கள். அவருடைய உரிமையாளர் உம்மு அன்மார் அவரை ஒரு கொல்லனாகப் பாவித்தார். குறைஷிகளுக்கு போர்வாள் உருவாக்கும் பணியில் அவரை ஈடுபடுத்தினார். இவரது இளமையில் சுதந்திரம் என்ற பேச்சுக்கே இடமிருக்கவில்லை. இரும்பின் சத்தமும் நெருப்பின் வெளிச்சமும் ஜுவாலையின் வெப்பமுமே இவரது நண்பர்களாக இருந்தன. ஆனால் அல்லாஹ் இவர்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வர நாடினான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் மக்களின் மெல்லிய சப்தங்கள் இவரை வந்தடைந்தன. நபியவர்களிடம் மறைவாகச் சென்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை அறிந்த இவர்களுடைய எஜமானி மனித குலத்துக்கே அப்பால் சென்று இவர்களை கொடுமைப்படுத்தினார்கள். இரும்பை சூடாக்கி இவருடைய முதுகில் வைத்து அழுத்தப்பட்டார். சுட்ட சதையின் வாடை காற்றில் கலந்தது. கொழுப்பு கரைந்து இரும்பின் சூட்டை தணித்தது. நடுக்கம் நிறைந்த குரலில் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு வெற்றி கிடைக்க நீங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க மாட்டீர்களா என்று. அப்போது நபியவர்கள் கூறினார்கள், ஹப்பாப், எங்களுக்கு முன்னால் இருந்தவர்களின் எலும்புகளில் இருந்து இறைச்சியை கிழித்தெடுக்கும் வரை இரும்பு சீப்புகளால் சித்திரவதை செய்யப்பட்டார்கள். ஆனாலும் அவர்கள் அல்லாஹ்வை விட்டும் விலகவில்லை. அல்லாஹ்வின் மீதானையாக, ஒரு பயணி சனாவிலிருந்து ஹதரல் மௌத் வரை அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் அஞ்சாமல் பயணிக்கும் அளவுக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை முழுமையாக்காமல் விடமாட்டான் என்றார்கள். இதைப்போல 13 வருடங்கள் இந்த கொடுமைகளை அனுபவித்தார்கள். பின்னாட்களில் இவர்கள் கூறுவார்கள், நான் மயக்கமடையும் வரை சித்திரவதை செய்யப்பட்டேன். நான் எப்படி உயிருடன் இருந்திருக்கிறேன் என்பதே எனக்கு தெரியாது என்று. இவர்கள் இஸ்லாத்துக்காக அனைத்து போர்களிலும் பங்கேற்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலாக குர்ஆனை கேட்ட தாஹா வசனங்கள் இவர்கள் ஓதும் போது கேட்டதுதான். தனது இறுதிக் காலங்களில் கூஃபாவை நோக்கி குடிபெயர்ந்தார்கள். அங்கு ஒரு சிறிய வீட்டை கட்டி, கட்டப்பட்ட வீட்டை பார்த்து இப்படி கூறினார்கள், இதை அல்லாஹ்வின் பாதையில் செலவிடாவிட்டால் இதன் மீது எனக்கு எந்த உரிமையும் இல்லை என்று. ஹிஜ்ரி 37இல் கூஃபா நகரில் இவ்வுலகை விட்டும் பிரிந்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவருக்காக ஜனாஸா தொழுகை நடத்தினார்கள். இதுதான் தியாகங்கள் நிறைந்த ஹப்பாப் பின் அல் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கைச் சுருக்கம். பத்ர் யுத்தத்தில் ஷஹீதான மிகவும் இளமையான சஹாபியார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் உமைர் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்காவில் பனூ ஸுஹ்ரா கிளையில் பிறந்தார்கள். இவர் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இளைய சகோதரர். தனது அண்ணன் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனேயே அவர்களுடைய தாய் உண்ண மாட்டேன் என்று சபதம் எடுத்தார்கள். ஆனாலும் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தில் உறுதியாக நின்றார்கள். தனது மூத்த சகோதரனின் ஈமான் உறுதியை பார்த்து வளர்ந்தவர்தான் இந்த உமைர் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்ய கட்டளையிட்ட போது தனது மூத்த சகோதரன் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் ஹிஜ்ரத் செய்தார்கள். இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி பாலைவனத்தில் 400 கிலோமீட்டர்கள் ஹிஜ்ரத் செய்யும் போது இவர்களுக்கு வெறும் 14 வயது மட்டும்தான். ஹிஜ்ரி 2இல் பத்ர் போருக்கான தருணம் வந்தது. நபி அவர்கள் படைப்பிரிவை தயார் செய்தார்கள். அந்த படைப்பிரிவில் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறைந்திருந்தார்கள். காரணம், அப்போது அவருக்கு வெறும் 16 வயது மட்டும்தான். இவரை படைப்பிரிவில் பார்த்த நபி அவர்கள் போரில் கலந்து கொள்ள முடியாது என்று கூறிவிட்டார்கள். ஆனால் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விடுவதாக இல்லை. இஸ்லாத்துக்காக நடக்கும் முதலாவது போரில் தான் கலந்து கொண்டே ஆக வேண்டும் என்று உறுதியாக இருந்தார்கள். அவருடைய அண்ணனாலும் அவரை சமாதானப்படுத்த முடியவில்லை. இறுதியாக நபி அவர்கள் அவருடைய பலத்தை பரிசோதித்து அனுமதி அளித்தார்கள். பத்ர் யுத்தத்தில் வீரமாக போரிட்டார்கள். சுவர்க்கத்தை எதிர்பார்த்த இளம் இரத்தம் எதிரிகளின் போர்வாள்களைக் கண்டு எவ்வாறு பயப்படும்? ஹிஜ்ரி 2இல் 624ஆம் ஆண்டு பத்ர் போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். 12 வயதில் இஸ்லாத்தை ஏற்று 14 வயதில் ஹிஜ்ரத் செய்து
16 வயதில் ஷஹாதத்தை அடைந்து கொண்டார்கள். இதுதான் உமைர் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கைச் சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகெங்கும் முஸ்லிம்கள் ஓதும் குர்ஆனின் ஓசை வடிவத்தின் கதாநாயகன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. 594ஆம் ஆண்டு மக்காவில் பனு சஅத் கிளையில் இவர்கள் பிறந்தார்கள். இவர்களுடைய இந்த ஹுதைல் குலம் கவிதைகள் இயற்றுவதில் பெயர் பெற்றது. இவர்கள் சிறுவயதில் இருந்தே ஆடு மேய்ப்பவர்களாக இருந்தார்கள். குறைஷி குலத்தின் உக்பா என்பவருடைய ஆடுகளை மேய்ப்பது இவருடைய அன்றாட வேலையாக இருந்தது. ஒரு நாள் நபி அவர்கள் பாலைவனத்தின் வழியாக செல்லும் போது இவர்களை கண்டார்கள். அப்போது இவர்களுக்கு 15 வயது இருக்கும். நபி அவர்கள் இவரிடம் குடிக்க பால் இருந்தால் தரும்படி கேட்டார்கள். ஆனால் எஜமானின் உத்தரவின்றி தர முடியாதென்று இவர்கள் மறுத்துவிட்டார்கள். இதனால் நபி அவர்கள் குட்டி போடாத பால் தராத ஒரு ஆட்டை கேட்டார்கள். இவர்கள் கொண்டு வந்து தரவும் நபி அவர்கள் பிஸ்மில் கூறி அதில் பால் கறந்தார்கள். இந்த அதிசயத்தை பார்த்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிசயித்து நின்றார்கள். அப்போதே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தனக்கும் குர்ஆன் வசனங்களை கற்றுத்தரும்படி அடம் பிடித்தார்கள். அன்றிலிருந்து அவர்கள் நபி அவர்களை விட்டும் பிரிந்ததே இல்லை. பின்னாட்களில் இவர்கள் கூறுவார்கள், நான் நபி அவர்களிடம் இருந்து நேரடியாக 70 சூறாக்களை மனனமாக்கி இருக்கிறேன் என்று. நபி அவர்கள் ஒரு தருணம் வெளிப்படையாக அறிவித்தார்கள், 4 பேரிடமிருந்து குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள். அதில் இவரும் ஒருவர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் இவரை ஆசிரியராகவும் நீதிபதியாகவும் நியமித்தார்கள். அப்போது இவர்கள் கூஃபாவில் குர்ஆன் பாடசாலையை நிறுவினார்கள். இந்த பாடசாலை வழியாகத்தான் ஆசிம், ஹஃப்ஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வழியாக நாம் இன்று ஓதும் குர்ஆனின் ஓசை வடிவமாக மாறி நிற்கிறது. 653ஆம் ஆண்டு ஹிஜ்ரி 32இல் இவ்வுலகை விட்டும் பிரிந்தார்கள். இவர்களுடைய கடைசி வார்த்தை, எனது ஆன்மாவை அர்-ரஹ்மானிடம் ஒப்படைத்தேன் என்பதாகும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவருக்காக ஜனாஸா தொழுகை நடத்தினார்கள். மதீனாவின் ஜன்னத்துல் பக்கியில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். இதுதான் பாலைவனத்தில் ஆடு மேய்த்த ஒரு சிறு இடையன் இன்றும் 300 கோடி பேரின் மூச்சாக வாழும் கதை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்துக்காக 2 ஹிஜ்ரத்துகளிலும் கலந்து கொண்ட, 2 போர்களில் கலந்து கொண்ட ஒரு சஹாபியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவர்களுடைய பேருதான் மஸ்ஊத் பின் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்காவில் குறைஷி குலத்தில் பனு அதி கிளையில் பிறந்தார்கள். ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த கிளையைச் சார்ந்தவர்தான். நபியவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை எத்தி வைத்த உடனேயே இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இதனால் குறைஷியர்களின் துன்புறுத்தல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருந்தது. நபியவர்கள் ஹபஷாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்ய அனுமதி வழங்கிய உடனேயே ஹிஜ்ரத் செய்த 83 ஆண்களுள் இவரும் ஒருவர். நபியவர்கள் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்ததும் இவர்களும் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள். ஹிஜ்ரி 2இல் பத்ர் போருக்கான தருணம் வந்தது. நபியவர்கள் படையை தயார் செய்தார்கள். அந்த இரவு முழுவதும் நபியவர்கள் தொழுகையிலும் துஆவிலும் கழித்தார்கள். இறைவா, இந்த சிறு கூட்டம் அழிந்துவிட்டால் பூமியில் உன்னை இபாதத் செய்ய யாரும் இருக்க மாட்டார்கள் என்று மிகவும் கவலையுடன் துஆ செய்தார்கள். அந்த தருணத்தில் இருந்த 313 சஹாபாக்களுள் இந்த மஸ்ஊத் பின் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். இவர்கள் பத்ர் போரில் வீரமாக யுத்தம் செய்தார்கள். யுத்தம் முடிந்த பின்னர் நபியவர்கள் பகிரங்கமாக அறிவித்தார்கள், அல்லாஹ் பத்ர் மக்களை பார்த்து, நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள், நான் உங்களை மன்னித்து விட்டேன் என்று கூறிவிட்டான் என்றார்கள். அடுத்த ஆண்டில் உஹது போருக்கான தருணம் வந்தது. பத்ர் போரில் தோற்றுப்போன குறைஷியர்கள் பதிலடி தருவதாக கூறிக்கொண்டு உஹது மைதானத்துக்கு வந்தார்கள். நபியவர்களுடைய படையில் இருந்த 700 சஹாபாக்களுள் இந்த மஸ்ஊத் பின் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். யுத்தம் துவங்கியது. அம்புகள் மலை போல பொழிந்தன. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற வதந்தி யுத்த மைதானத்தில் தீ போல பரவியது. சிறிது நேரம் சஹாபாக்களின் கவனம் சிதறியது. ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு திசையை நோக்கி சென்றார்கள். ஆனால் மஸ்ஊத் பின் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்வாங்கவும் இல்லை, திசை திரும்பவும் இல்லை. எதிரிகள் பட்டாளமாக வரும்போது தனித்து எதிர்த்து நின்றார்கள். ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு இந்த உஹது யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். இவர்களுடைய உடல்
உஹத் மைதானத்திலேயே ஷஹீதுகளுக்கிடையில் அடக்கம் செய்யப்பட்டது. இதுதான் உண்மையை உணர்ந்த உள்ளம், சத்தியத்தை பாதுகாத்த உடல், அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட உயிர். மசூத் பின் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கைச் சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சஹாபாக்களில் நபியவர்கள் தேர்ந்தெடுத்த 7 இராஜாந்திர தூதர்களில் ஒரு சஹாபியைப் பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் சுலைத் பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்காவில் குறைஷி குலத்தில் பனு ஆமிர் கிளையில் பிறந்தார்கள். இவருடைய குடும்பத்துக்கு மக்காவில் மிகுந்த செல்வாக்கும் அதிகாரமும் இருந்தது. இவருடைய சகோதரர் சுஹைல் ஆரம்பத்தில் இஸ்லாத்தின் முதன்மையான எதிரிகளில் ஒருவராக இருந்தார். ஆனால் சுலைத் ரலியல்லாஹு அன்ஹு தனது குடும்ப செல்வாக்கை விட இஸ்லாத்தையே முதன்மையாக தேர்ந்தெடுத்தார்கள். நபியவர்கள் இஸ்லாத்தை எத்தி வைத்த உடனேயே இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இதனால் குறைஷிகளின் தொந்தரவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இதனால் தனது மனைவி ஃபாத்திமா பின்த் அல்கமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் அபிசீனியாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள். ஜஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபிசீனிய மன்னனிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதை இவர்கள் உன்னிப்பாக கவனித்தார்கள். நபி அவர்கள் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்ததும் இவர்களும் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள். இதனால் 2 ஹிஜ்ரத்துக்கள் செய்தவர்களின் பட்டியலில் இவர்களும் இடம் பிடித்துக் கொண்டார்கள். இஸ்லாத்துக்கான அனைத்து போர்களிலும் சுலைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்து கொண்டார்கள். ஹிஜ்ரி 6இல் ஹுதைபியா உடன்படிக்கை இடம்பெற்றது. இந்த ஒப்பந்தத்துக்குப் பிறகு அரபு தேசத்தை சுற்றியுள்ள அரசுகளுக்கு நபியவர்கள் கடிதங்களை அனுப்ப முடிவு செய்தார்கள். இந்த பணிக்காக 7 வெளியுறவு தூதர்களை நபியவர்கள் தேர்வு செய்தார்கள். இப்படி இஸ்லாத்துக்கான கடிதங்களை சுமந்து சென்ற 7 சஹாபாக்களில் இந்த சுலைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். சுலைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹவுதா, சுமாமா ஆகிய 2 ஆட்சியாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடாத்தினார்கள். இந்த பேச்சுவார்த்தை பின்னாட்களில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் யமாமா போர்களின் போது மிகவும் பிரயோஜனமாக அமைந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் சுலைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமாமா போர்களில் கலந்து கொண்டார்கள். இஸ்லாமிய அரசின் ஒற்றுமையை மீட்டெடுக்கும் இந்த பணியிலேயே ஹிஜ்ரி 12இல் 633ஆம் ஆண்டு ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஹிஜ்ரி 6இல் எந்த இடத்தில் வெளியுறவு தூதராக பணியாற்றினாரோ ஹிஜ்ரி 12இல் அதே இடத்தில் போர் வீரனாக ஷஹீதானார்கள். மற்ற சஹாபாக்களுடன் ஒப்பிடும்போது இவர்களுடைய பெயர் குறைவாக ஞாபகப்படுத்தப்பட்டாலும் இஸ்லாத்துக்கான இவர்களுடைய சேவை அளப்பரியது, மிக பெரியது. இதுதான் தனிப்பட்ட தாவாவிலிருந்து இராஜாந்திர பேச்சு வரை, வீரத்திலிருந்து விவேகம் வரை, போர்வாளிலிருந்து பேனா வரை இஸ்லாத்துக்காக சேவை செய்த சுலைத் இப்னு அம்ர் அல் ஆமிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கைச் சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தை முதல் 40 நபர்களுள் ஏற்றுக்கொண்ட அபூ ஜஹலின் சகோதரரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் ஐயாஷ் பின் அபி ரபியா ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குலத்தில் பனு மக்சூம் கிளையில் பிறந்தார்கள். இஸ்லாத்தின் கடும் எதிரி அபூ ஜஹலின் தாயும் இவர்களது தாயும் ஒருவர்தான். இஸ்லாம் பகிரங்கமாக எத்தி வைக்கப்படும் முன்பே இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். நபியவர்கள் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்ய கட்டளையிட்டதும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் சேர்ந்து இவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். தனது மகன் ஹிஜ்ரத் செய்து விட்டான் என்பதை அறிந்த தாய் சபதம் எடுத்தார்கள். தன் மகனை மீண்டும் பார்க்கும் வரை உண்ணவோ பருகவோ நிழலில் அமரவோ மாட்டேன் என்றார். இந்த நிகழ்வை அபூ ஜஹில் பயன்படுத்திக் கொள்ள முடிவு செய்தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் சென்று கொண்டிருந்த ஐயாஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்று, திரும்பி வா ஐயாஷ், நம்முடைய தாய் உன்னால் பாலைவனத்தில் இறந்து விடுவார் போலிருக்கிறது என்றான். இதை கேட்ட அவருடைய உள்ளம் இலகியது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எச்சரித்தார்கள். ஐயாஷ், அவர்கள் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்றார். ஆனால் ஐயாஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது ஒட்டகத்தை மக்காவை நோக்கி திருப்பினார்கள். மக்காவை அடைந்ததும் சங்கிலியால் கட்டப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார். இந்த நிலை பல வருடங்கள் தொடர்ந்தன. மக்காவிலிருந்து தப்பித்து மதீனாவை நோக்கி பயணப்பட்டார். ஆனால் அவருக்காக இன்னொரு சோதனை எதிர்பார்த்திருந்தது. வழியில் மக்காவில் தன்னை சித்திரவதை செய்த ஒருவரை பார்த்தார்.
அவரால் அந்த கசப்பான சம்பவங்களை மறக்க முடியவில்லை. இதனால் அவரை கொன்றுவிட்டார். ஆனால் அந்த கொலை செய்யப்பட்ட மனிதர் தன்னை திருத்திக் கொண்டவர், இஸ்லாத்தில் இணைந்து தன்னை மாற்றிக்கொண்டவர். நபியவர்களிடம் மகிழ்ச்சியான ஒரு செய்தியும் துக்கமான ஒரு செய்தியும் ஒரே சமயத்தில் கூறப்பட்டது. மகிழ்ச்சியான செய்தி, ஐயாஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விடுதலையாகிவிட்டார். துக்கமான செய்தி, அவர் ஒருவரை கொலை செய்துவிட்டார். இந்த நிலையில் அல்லாஹ் ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்கி அருளினான். ஒரு நம்பிக்கையாளன் விஃபத்தாக அன்றி இன்னொரு நம்பிக்கையாளனை கொல்வது எந்த விதத்திலும் கூடாது என்று. மேலும் அப்படி விபத்து நடந்துவிட்டால் அதற்கான தீர்வும் அந்த குர்ஆன் வசனத்தில் இருந்தது. நபியவர்களுடைய காலத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் முஸ்லிம் படைகள் பைசாந்திய பேரரசை நோக்கி படையெடுத்து சென்றபோது அந்த படையில் இவர்களும் இருந்தார்கள். எர்முக் போரில் தீரத்துடன் போராடினார்கள். ஹிஜ்ரி 16ஆம் ஆண்டு அதே யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். இதுதான் சத்தியத்துக்காக குலப்பெருமைகளை தியாகம் செய்த, அல்லாஹ்வுக்காக உயிரையே தியாகம் செய்த ஐயாஷ் பின் அபி ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கைச் சுருக்கம். இஸ்லாத்தின் எதிரியுடைய வீட்டிலிருந்தே இஸ்லாத்தை முதல் 40 நபர்களுள் ஏற்றுக்கொண்ட ஒரு சஹாபி பெண்மணியைப் பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் அஸ்மா பின்த் சலமா ரலியல்லாஹு அன்ஹா. இவர்கள் மக்கா நகரில் பனு தமீம் குலத்தில் பனு தாரிம் கிளையில் பிறந்தார்கள். இஸ்லாத்தை அதன் ஆரம்ப காலத்திலேயே ஏற்றுக்கொண்டார்கள். இதனால் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் முந்திக் கொண்டவர்களின் பட்டியலில் இடம் பிடித்துக் கொண்டார்கள். இவர்களுக்கும் ஐயாஷ் பின் அபி ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் 614ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. ஐயாஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பனு மக்சூம் குலத்தை சார்ந்தவர். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பனு தமீம் கிளையை சார்ந்தவர். இவர்களுடைய இந்த மாற்று குல திருமணம் அரபுகளிடையே வழக்கமான ஒன்றாக இருக்கவில்லை. இதனால் சமூக அழுத்தங்களுக்கு நேரடியாக முகம் கொடுக்க வேண்டியிருந்தது. தனது கணவருடைய தாயார் அஸ்மா பின்த் மக்ரிபா மூலமாகவும் தனது கணவனுடைய சகோதரர் அபூ ஜஹில் மூலமாகவும் கடும் சிக்கல்களையும் தொந்தரவுகளையும் அனுபவித்தார்கள். இதனால் இவர்கள் 615ஆம் ஆண்டு அபிசீனியாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள். சில மாதங்களில் இந்த தம்பதிகளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதற்கு அப்துல்லாஹ் என்று பெயர் வைத்தார்கள். இந்த நிகழ்வுடன் அஸ்மா பின்த் சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை சரிதையை எந்த ஆதாரபூர்வமான வரலாற்று நூல்களிலும் காண கிடைக்கவில்லை. ஆனால் இவர்களுடைய மகன் அப்துல்லா நபியவர்களுடைய சஹாபாக்களில் ஒருவராக இருந்தார். இவரிடமிருந்து ஆதாரபூர்வமான 3 ஹதீஸுகள் நம்மை வந்தடைகின்றன. அதில் ஒரு பிரபலமான ஹதீஸ் தான், யாராவது குர்ஆனை ஓதி அதன்படி செயல்பட்டால் அவருடைய பெற்றோர் மறுமை நாளில் சூரியனின் ஒளியை விட பிரகாசமான ஒளியால் முடிசூடப்படுவார்கள். அதன்படி செயல்படுபவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதாகும். இந்த ஹதீஸை அப்துல்லாஹ் இப்னு ஐயாஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க மட்டும் செய்யவில்லை, மாறாக அதன்படி வாழ்ந்து தனது பெற்றோருக்கான சிறப்பையும் தேடித் தந்தார்கள். நபியவர்களுடைய காலத்துக்கு பிறகு மதீனாவில் குர்ஆனை அழகாக ஓதும் காரியாகவும் நீதிபதியாகவும் பணியாற்றினார்கள். இதுதான் சத்தியத்துக்காக பல தியாகங்களை செய்த குடும்பத்தின் தலைவி அஸ்மா பின் சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கைச் சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்பே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அவருடைய மருமகனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் ஹுனைஸ் பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குலத்தில் பனு ஜஹம் கிளையில் பிறந்தார்கள். நபியவர்கள் இஸ்லாத்தை நோக்கி அழைத்தவுடனேயே இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இதனால் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் முந்திக் கொண்டவர்களின் பட்டியலில் சேர்ந்து கொண்டார்கள். இஸ்லாத்தை முதன்மையாக ஏற்றுக்கொண்டவர்கள் எவ்வாறெல்லாம் கொடுமைகளை அனுபவிக்க நேர்ந்ததோ அவ்வாறே இவர்களும் துன்பங்களை அனுபவிக்க நேர்ந்தது. இதனால் 616ஆம் ஆண்டு அபிசீனியாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள். நபியவர்கள் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்ததும் நபியவர்களை பின்பற்றி இவர்களும் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள். மதீனாவை அடைந்ததும் ரிஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவரை வரவேற்று புகலிடம் வழங்கினார். சில நாட்களில் மக்காவை துறந்துவிட்டு வந்த சஹாபாக்களையும் மதீனாவின் பூர்வீக சஹாபாக்களையும் இணைத்து நபியவர்கள் ஒரு சகோதர பிணைப்பை உண்டாக்கினார்கள். அப்போது ஹுனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
அபூ அப்ஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் இணைக்கப்பட்டார். இது சமூக ஒருமைப்பாட்டுக்கும் ஆரோக்கியமான சூழலுக்கும் வழிவகுத்தது. ஹுனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணந்தார். ஹிஜ்ரி 2இல் பத்ர் போருக்கான தருணம் வந்தது. ஹுனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதில் வீரமாக போரிட்டார்கள். அடுத்த வருடம் உஹது போரிலும் கலந்து கொண்டார்கள். அதில் பயங்கரமாக தாக்கப்பட்டார்கள். அதுவே அவர்களுடைய மரணத்துக்கும் காரணமாக அமைந்தது. இதுதான் நேரம், பொருள், உயிர், வாழ்க்கை, மரணம் என எல்லாவற்றையும் அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்த ஹுனைஸ் பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கைச் சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை கத்தாப் அவர்களுடைய வளர்ப்பு மகன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னரே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சஹாபி. அவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் ஆமிர் பின் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் பனு அனஸ் குலத்தில் பிறந்தார்கள். ஆனால் இவர்கள் வளர்ந்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டில்தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை கத்தாப் இவர்களை தத்தெடுத்து வளர்த்தார்கள். இதனால் அரபுகளின் வழக்கப்படி ஆமிர் பின் கத்தாப் என்று அழைக்கப்பட்டார்கள். வளர்ப்பு மகன்கள் தன்னுடைய உண்மையான தந்தையுடைய பெயரால் அழைக்கப்பட வேண்டும் என்ற குர்ஆன் ஆயத்துக்கு பிறகு ஆமிர் பின் ரபியா என்று அழைக்கப்பட்டார்கள். நபி அவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை எத்தி வைத்த உடனேயே இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இதனால் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் முந்திக் கொண்டவர்களின் பட்டியலில் இவர்களும் சேர்ந்து கொண்டார்கள். ஆனால் இதனால் சமூக அழுத்தங்களுக்கும் தொந்தரவுகளுக்கும் முகம் கொடுக்க வேண்டியிருந்தது. இதனால் தனது மனைவி லைலா பின்த் ஹதுமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் அபிசீனியாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள். நபி அவர்கள் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்து விட்டார்கள் என்ற செய்தி இவர்களை அடைந்ததும் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள். இதனால் 2 ஹிஜ்ரத்துக்களும் செய்த ஒரு சில தம்பதிகளில் இவர்களும் இடம் பிடித்துக் கொண்டார்கள். மதீனாவில் அமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் சகோதரராக இணைக்கப்பட்டார்கள். இஸ்லாத்துக்காக தங்களால் முடிந்த அனைத்து தியாகங்களையும் சலிக்காமல் நிறைவேற்றினார்கள். பத்ர், உஹது போன்ற போர்களில் கலந்து வீரமாக போரிட்டார்கள். இவர்கள் நபியவர்களிடம் இருந்து சுமார் 22 ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை அறிவித்து தந்திருக்கிறார்கள். நபியவர்கள் பயணத்தில் ஒட்டகத்தின் மேல் நஃபில் தொழுத பிரபலமான ஹதீஸ் இவர்கள் அறிவித்ததுதான். நபியவர்களுடைய காலத்துக்கு பின் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் தற்காலிக அமீராக மதீனாவில் இவர்கள் பணியாற்றியிருக்கிறார்கள். ஹிஜ்ரி 35இல் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதைத் தொடர்ந்து அரசியல் சமூக நிகழ்வுகளிலிருந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஷஹாதத்துக்கு சில மாதங்களுக்கு பிறகு ஹிஜ்ரி 36இல் மதீனாவில் இவ்வுலகை விட்டும் பிரிந்தார்கள். இதுதான் பொறுமை, வீரம், சமூக சேவை கலந்த ஆமிர் இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கைச் சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்துக்காக நியமிக்கப்பட்ட முதலாவது படைப்பிரிவின் முதலாவது தளபதி யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் பனு அசது குலத்தில் பிறந்தார்கள். நபியவர்களுடன் 2 உறவு முறைகளில் இவர்கள் சம்பந்தப்படுகிறார்கள். முதலாவது நபியவர்களுடைய அத்தையுடைய மகன் என்ற முறையில், இரண்டாவது நபியவர்களுடைய மனைவியுடைய சகோதரன் என்ற முறையில். இவர்கள் இஸ்லாத்தை அதன் ஆரம்ப காலத்திலேயே ஏற்றுக்கொண்டதோடு 2 ஹிஜ்ரத்துகளிலும் கலந்து கொண்டார்கள். ஹிஜ்ரத் செய்து மதீனாவை அடைந்ததும் நபியவர்கள் இவருக்கு ஒரு நன்மாராயமும் கூறினார்கள். மக்காவில் இழந்துவிட்டு வந்தவைக்கு பதிலாக அல்லாஹ் உங்களுக்கு சோனத்தை தருவதில் ஓ அப்துல்லாஹ் நீங்கள் மகிழ்ச்சியடைய மாட்டீர்களா என்று கேட்டார்கள். ஹிஜ்ரி 2இல் மதீனாவை சூழ குறைஷியர்களுடைய நடமாட்டங்களை கவனிப்பதற்காக நபியவர்கள் ஒரு சிறு படையை தயார் செய்தார்கள். அதற்கு அப்துல்லா இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான் தளபதியாக நியமித்தார்கள். இதனால் இஸ்லாத்துக்காக நியமிக்கப்பட்ட முதல் படையின் முதல் தளபதி என்ற பட்டத்தை தட்டி பறித்தார்கள். உஹது போருக்கான தருணம் வந்தது. நபியவர்கள் படையை தயார் செய்தார்கள். அந்த இரவு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மாறி மாறி துஆ கேட்டுக் கொண்டார்கள்.
சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போரில் வெற்றிக்காக துஆ கேட்டார்கள். ஆனால் அப்துல்லா இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய துஆ சற்று வித்தியாசமாக இருந்தது. இறைவா, உன் பாதையில் ஒரு வலிமை மிக்க வீரனை எனக்கு எதிர்கொள்ள வைப்பாயாக. நாங்கள் ஒருவருக்கொருவர் போரிடுவோம். அவன் என்னைத் தாக்கி என் மூக்கு மற்றும் காதுகளை வெட்டிவிடுவான். பின்னர் நீ என்னிடம், எந்தக் காரணத்துக்காக உன் உடல் உறுப்புக்கள் சிதைக்கப்பட்டன என்று கேட்பாய். அதற்கு நான், உனது பொருட்டே இறைவா என்று பதிலளிப்பேன் என்று துஆ கேட்டார்கள். போர் கடுமையாக நடந்தது. போரின் நடுவில் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாள் உடைந்தது. நபி அவர்கள் அவரிடம் ஒரு பேரீச்சங்கிளையின் துண்டைக் கொடுக்க, அதைக் கொண்டு இறுதி மூச்சு வரை போராடினார்கள். எந்த அமைப்பில் அவர் துஆ கேட்டாரோ அதே அமைப்பில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். போருக்குப் பின் நபி அவர்கள் இவருடைய உடலைப் பார்த்து கூறினார்கள், அவர் அல்லாஹ்விடம் உண்மையாக இருந்தார், அல்லாஹ்வும் அவரிடம் உண்மையாக இருந்தான் என்று. இவர்களுடைய உடல் உஹது மலை அடிவாரத்தில் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குப் பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. இதுதான் உண்மை, நேர்மை, தியாகம், வீரம், இறையன்பு என்பவை கொண்ட அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கைச் சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.